வணக்கம் நண்பா. மதுரை ரஜினி அவருடைய கோட்டை என்பதை மீண்டும் மீண்டும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பல முறை நிரூபித்து வந்துருக்காங்க. இந்த நிலையில் இன்று சண்டே அப்படிங்கிறனால மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காக வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 மாதங்களுக்கு முன்பு மனிதன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. 6ஆம் வாரமான வரவேற்பு கிடைச்சது. 39 + 40 ஆண்டுகளுக்கு பிறகும் மனிதன் திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டம். ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில் சண்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து மதுரை பழனி ஆறுமுகம் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதன் திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரசிகர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து போட்டிருக்காங்க. ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரைப்படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க. பாலாபிஷேகம் பண்ணுறதாகட்டும், அந்த திரைப்படத்தை வந்து புதுப்படம் எப்படி ரிலீஸ் ஆகி ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை கொண்டாடிருக்காங்க. தற்போது ஸ்பெஷல் ஸ்க்ரீனில் பார்த்துட்டும் வராங்க. 39 ஆண்டுகள் கழித்தும் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படத்திற்கு ரீரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படத்துக்கு, அதுவும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரைப்படத்துக்கு மட்டும்தான் இந்த மதிப்பு, மாஸ் கிரேஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், நான் நம்புகிறேன். வேறு எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத ஒரு அந்த ஜார்ஜியஸ் அந்த பவர்ஃபுல் ஆரா வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. மதுரை ரஜினிகாந்த் அவருடைய கோட்டை என்பதை மீண்டும் மீண்டும் பல முறை ரஜினிகாந்த் ரசிகர்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் நான் நினைக்கிறேன். மனிதன் திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் ஆனதில் மதுரையில் இருக்கவங்க யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மதுரை இல்லை, அதனால் வந்து மனிதன் திரைப்படம் அங்கே நான் பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு மனிதன் திரைப்படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தோட கிளாஸ் விட்டு ஜெயிச்ச ஒரு வெற்றி திரைப்படம் மனிதன் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோடு வந்த திரைப்படம் நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை பீட் பண்ண திரைப்படம். 40 ஆண்டுகள் ஆனாலும் அதோட மாஸ் கிரேஸ் இன்னும் குறையல. தலைவர் மாதிரியே வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் அவரை விட்டு போகலை. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.